ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு சிம்பிளான தவா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சென்டரில் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுங்க, அப்போ தான் மசாலாவெல்லாம் இறங்கும். வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா கவிச்சி வாடை இருக்காது, அதுக்காக. இதோடவே காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். மீனில் மசாலாவெல்லாம் உதிராமல் நல்லா நிற்கவும் ஒட்டிக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் மக்களே. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் மக்களே. சேர்த்துட்டு அப்படியே நல்லா இப்படி பிசைஞ்சு, கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி லைட்டாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பார்த்தாலே தெரியும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்க்க முடியாது. மிக்ஸ் பண்ணி முடித்ததும் நம்ம வச்சுருக்கிற மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவெல்லாம் நல்லா மீனில் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா மீனில் நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக இப்படி பிச்சு கையிலே பிச்சு இந்த மாதிரி ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக வரும் ஃப்ரை பண்ணும்போது. இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலையெல்லாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மசாலாவிலே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும் மக்களே. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மீன் ஒரு 1/4 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு சூப்பராக. இப்போ இதை ஒரு தவாவில் சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு அடுப்பில் நம்ம ஒரு தவா வச்சாச்சு. நல்லா சூடாயிருச்சு. சூடானதும் அதில் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா ஆயில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டோடனே நம்ம மிக்ஸ் பண்ண மீன் எடுத்து ஒவ்வொன்றா
இந்த மாதிரி நம்ம தவாவில் வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச மீன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. மீனை சேர்த்ததும் அப்படியே இந்த ஆயில் எடுத்து மீன் மேலே அப்படியே லைட்டாக அப்படியே அதை சுற்றி நல்லா ஊற்றி ஆயில் வந்து லைட்டாக மேலே ஆவில் அப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்லா கல்லில் வந்து மீன் ஒட்டாமல் சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா கல்லுலேயே மீனும் மசாலா எல்லாமே ஒட்டிக்கிறோம். பாருங்க வெந்துட்டுருக்கு. இதை அப்படியே அழகாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மக்களே. பாருங்கள், அப்போதைக்கு இடையில வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்படியே லைட்டாக மேலாப்பில் ஆயில் சேர்த்து அப்படியே இவனை நல்லா அப்படியே அதே மாதிரி திருப்பி போட்டு மீன் உடஞ்சிடாமல் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மக்களே. அப்போதைக்கு இடையில எண்ணெய் இல்லாத போது லைட்டாக மேலாப்பில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மக்களே பாருங்கள், சூப்பராக மீன் வந்து வெந்துருச்சு. நல்லா அந்த கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்த முடியும். பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்து ஒரு ஃப்ளேவரை எல்லாமே நல்ல ஃப்ளேவராக இறங்கி நல்ல ஒரு ஸ்மெல்லு சூப்பராக வருது ஃபிஷ்ஷு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக சாப்பிடும்போது சுட வச்சு அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்லாம் மக்களே. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் லைக்கை போட்டுவிட்ருங்க மக்களே. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒரு சூப்பரான தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நம்ம இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே.